அனைவருக்கும் அருள் சரவணனின் அன்பு வணக்கங்கள். ஒரு ஆஃபீஸில் ஒருத்தன் வந்து அ லஞ்சம் வாங்கிடுறான். இது வெளிநாட்டில நடக்குது. அங்க வந்து அவன வந்து லஞ்சம் வாங்குன குற்றத்துக்காக எடுத்துன்னு போய் நீதிபதி முன்னாடி நிப்பாட்டுறாங்க. நீதிபதி கேட்குறாரு, "அ அப்பா நீ செஞ்ச குற்றத்துக்காக ஒண்ணு 5 கிலோ வெங்காயத்த சாப்பிடணும். அப்படி இல்லன்னா 10 பெரம்படி வாங்கணும். இது 2யுமே முடியாது அப்படின்னா, $1000 வந்து நீ வந்து நான் இதுவா கட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த தண்டனை குடுக்குறாங்க. இவன் பணத்து மேல இவன்கிட்ட பணம் இருந்தும் பணத்து மேல ஆசைப்பட்டுட்டு, இவன் கஞ்சனா இருக்கிறதுனால, நான் வந்து அ வெங்காயத்த சாப்பிட்டுறேன்னு சொல்லி அந்த இத ஏத்துக்கிறான். வெங்காயத்த ஒரு 2 வெங்காயத்த 5 கிலோ வெங்காயத்த அவன் எங்க சாப்பிடுறது? 2 வெங்காயத்த சாப்பிட்ட உடனேயே அவனால வாய் எரியறதும், கண்ல தண்ணி வர்றதும், "ஐயய்யோ! எனக்கு வேணாம். நான் வந்து பெரம்படியே வாங்கிக்கிறேன்" அப்படின்னு. பெரம்படிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறான். பெரம்படி 2 அடி அடிச்ச உடனேயே, "ஐய்யய்யோ! 10 அடி வாங்குனா நம்ம உயிரே போயிடும். அப்ப எனக்கு பெரம்படி வேணாம். அ நான் வந்து காசே கட்டிர்றேன். அடிச்ச வலிய தாங்க முடியாம காசு நீங்க எவ்வளோ கேட்குறீங்களோ, அத விட ஜாஸ்தியா கட்டுறேன்னு" சொன்னானாம். அப்ப ஆக்சுவலா குடுத்தது என்னவோ ஒரே ஒரு தண்டனை. ஆனா இவன் பார்த்தீங்கன்னா 3 தண்டனைய அனுபவிச்சான், இந்த பணத்தினால. இதே மாதிரி தான் இந்த பணத்துக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் குடுக்கக்கூடிய சிலர் வந்து இந்த உலகத்தில வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு பணத்த தவிர வாழ்க்கையில வேற விஷயங்கள்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. இந்த வாழ்க்கையில பணமே அவங்களுக்கு எல்லாமோ பணமாவே இருக்கும். பணத்தில பணத்தால இன்பத்த வாங்கலாம். ஆனா வந்து நல்ல பேர வாங்க முடியாது. பணம் வந்து உங்கள வந்து அழகான ஒரு அழகு நிலையத்துக்கு கூட்டிட்டு முடியும். ஆனா, அங்க உங்களுக்கு அழகானவரா மாத்த முடியுமான்னா, இருக்கிற அழகு தான் வரும். பணத்தால மருந்த வாங்கலாம். ஆனா, ஆரோக்கியத்த வாங்க முடியாது. பணத்தால கண்ணில் படக்கூடிய எல்லா உடற்பயிற்சி கருவிகள வாங்கலாம். ஆனா, ஆரோக்கியத்த வாங்க முடியாது. உடல்ல சீரான உடற்கட்டு அந்த இதெல்லாம் குடுக்குமான்னா, குடுக்காது. அப்போ ம் பணத்தால எல்லாத்தையுமே உங்களால வாங்கலாம்னு நெனச்சா, அதுக்கான விஷயங்கள பண்ணலாமே தவிர்த்து, ஆனா முடிவான இது வந்து உங்க கையில மட்டும் தான் இருக்கு. ஏன்னா, ஆ நம்போ நெறைய இடங்கள்ல எப்படி அவன் ம 3த்தையும் தேர்ந்தெடுத்து 3மே அவன் தலையில விடிஞ்சா மாரி, சில தருணங்கள்ல நம்போ ஒண்ணுத்த விட இது நல்லதுன்னு நம்ம நெனைப்போம். ஆனா பார்த்தா இன்னொன்னுத்துல போய் பள்ளத்துல விழுவோன்ற மாதிரி அது நடக்கும். அப்புறமா தான் தெரியும். ஈவன் நம்ம காய்கறி வாங்குறதுலேருந்து கூட பார்த்தீங்கன்னா, ஐயோ! இத விட அங்க ரேட்டு கம்மியா இருக்கேன்னு படிச்சு வாங்குவோம். சமைக்கும்போது தான் தெரியும். ஐயய்யோ! இந்த காய்கறி நல்லாவே இல்ல. ரூ. 1 ஜாஸ்தி இருந்தாலும் அவன்கிட்டயே நல்லா இருந்திருக்கும். அவன்கிட்டயே வாங்கியிருக்கலான்னு அப்புறமா தான் புத்தி வரும். லாஸ்ட்டா பார்த்தா நம்ம வாங்குன இதுவும் நஷ்டம், அங்கேயும் நஷ்டம். அதனால சில இடங்கள்ல நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள்ல கொஞ்சம் கவனம் தேவை. வாழ்த்துக்கள் உங்க அனைவருக்கும். வாழ்க வளமுடன். அடுத்த பதிவுல சந்திப்போம்.